Hello dear students, example number 38 உடைய first subdivision givenல 1 divided by x minus 2 the whole square plus 1 கொடுத்துட்டாங்க. இதை integrate பண்ணிடலாம். So given question I அப்படின்னு சொல்லி denote பண்ணிக்கிறேன். I is equal to 1 divided by x minus 2 the whole square plus 1 dx ன்னு இருக்கு. Let us take a t is equal to இந்த x minus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். So இந்த t differentiate பண்ணா dt by dx. இந்த x differentiate பண்ணா 1, 2 differentiate பண்ணா 0. So dt உடைய value dx. இதன் சேவ் போயிடுச்சுன்னா dx கிடைக்கும். ஓகேவா? இந்த சம்ல அப்ரோச் பண்ணிடலாம். therefore I is equal to இந்த இன்டெகிரல் இது இல்ல 1 divided by இந்த x minus 2 t வச்சிருக்கோம். அப்ப t ஸ்கொயர் plus 1 ன்னு இருக்கு. 1 ஸ்கொயர் இல்ல dx க்கு பதிலா இந்த dx க்கு பதிலா நம்ம dt சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். dt. ஓகே. இது என்ன ஃபார்மட்ல இருக்கா? இது கண்டினியூட்டியா நான் இன்சைட் எழுதுறேன். I is equal to ஃபைனலா 1 divided by t ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் dt அப்படின்னு இருக்கு. எப்போது ஃபார்முலாவில் இன்டெகிரல் 1 divided by வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் ஓகே பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் dxன்னு இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டை 1 by a tan inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா சேர்த்து பேசிக் வீடியோவில் எழுதியிருக்கோம். பேசிக் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு ஃபார்முலா சொல்லி ஞாபகத்தில் இல்லைன்னா பேசிக் வீடியோ பார்த்து மெமரைஸ் பண்ணிட்டா. ஸோ ஹியர் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஏக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்கா. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கிவன் இன்டெகிரல் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயுடைய வேல்யூ 1 by a, 1 by a உடைய வேல்யூ 1 tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக டி எழுதணும். டிவைடட் பை ஏக்கு பதிலாக 1 எழுதிடலாம். ப்ளஸ் சி. therefore ஐயுடைய வேல்யூ 1 by 1 is 1, 1 into tan is 10. tan inverse of t plus c. அதாவது ஐயுடைய வேல்யூ tan inverse of எதை t எடுத்திருக்கோம் x minus 2. அப்போ இந்த t க்கு பதிலாக x minus 2 எழுதிடலாம். இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ.